ஓம் மகாதேவியே நமஹ. இன்னைக்கு நம்ம சௌந்தரிய லஹரியுடைய ஸ்லோகம் 31 அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? இந்த ஸ்லோகாவை நம்ம ஃபுல்லாக படிக்கிறதுக்கான பிளேலிஸ்ட்டை போட்டிருக்கேன். 1 to 100 சேர்த்து படிச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாகவும் பிரிச்சும் போட்டிருக்கேன், ஈஸியாக உங்களுக்கு பேஹட் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி இதை எப்படி பிரித்து படிக்கிறது பதம் பதமாக அப்படிங்கிறதையும் விவரித்து போட்டிருக்கேன். திருப்பாவை, திருவெம்பாவை எல்லாமே என்னுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் போய் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்லோகாக்கு போகலாமா? ஸ்லோகம் 31. சதுஷ்ஷ்ட்யா தந்த்ரை சகலமதிசந்தாய புவனம் ஸ்திதஸ்தத் சித்தி பிரசவபரதந்த்ரை பசுபதிः புனஸ்த்வன்னிர்பந்தாதகில புருஷார்த்தைக்கடனா ஸ்வதந்திரம் தே தந்திரம் க்ஷிதிதலமவாதீதரதிதம். இந்த ஸ்லோகாவில் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா 64 தந்திர சாஸ்திரங்களை பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் அம்பாளுடைய பஞ்சதசாட்சரி அப்படிங்கிற ஸ்ரீவித்யா மூல மந்திரத்தை பற்றியும் சொல்கிறாங்க. இந்த ஸ்லோகாலையும் அடுத்த ஸ்லோகாலையும் அம்பாளுடைய அதனுடைய இம்பார்ட்டன்ஸை சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா பசுபதிஹி அப்படின்னா யார்? பரமசிவன். பரமசிவன் என்ன பண்ணுறார்? பலவிதமான சித்திகளை தரக்கூடிய 64 தந்திர சாஸ்திரங்களை உலகிற்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதை கொடுக்காமல் விட்டுட்டார், அதாவது வஞ்சித்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி வருது அந்த பொருள். அம்பா, அதாவது அம்மா, உன்னுடைய பதியான பசுபதி அவர் என்ன செஞ்சிட்டார்? எல்லா சித்திகளையும் தரக்கூடியதை அப்படியே கொடுத்துட்டு கொடுக்காம விட்டுட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்வதி தேவி சும்மா விடுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய நிர்பந்தத்தால் அவங்க மறுபடியும் போய் பரமசிவன் கிட்ட சொல்லி நிர்பந்தப்படுத்துறதுனால அவரே அந்த 64 தந்திரங்களையும் அடையக்கூடிய பிறவி பயன்களை ஒரே இதுவாக தர மாதிரி, அதாவது எல்லாத்தையும் ஒரே இதில் போட்ட மாதிரி பஞ்சதசி அப்படிங்கிற அம்பாளுடைய அந்த மந்திர தந்திர சாஸ்திரங்களை அளித்தார். அதுதான் இந்த பஞ்சதசாட்சரி மந்திரம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸ்ரீவித்யா மூல மந்திரம்ங்கிறத அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சிருக்கும். 64 சாஸ்திரங்களையும் கொடுக்குற மாதிரி கொடுத்து வஞ்சித்து அதை கொடுக்காமல் விட்டுவிட்டார். அன்னையுடைய நிர்பந்தத்தால் அவர் மறுபடியும் என்ன பண்ணினார்? அதை உபாசனா முறையையும் அந்த சாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் ஒருங்கே இணைக்கக்கூடிய பஞ்சதசி அப்படிங்கிற ஒரு தந்திரம் மந்திரமாக கொடுத்துட்டார். மூல மந்திரமாக, ஸ்ரீவித்யா மூல மந்திரமாக அதை கொடுத்துட்டார். இவை எல்லாமே சமயாச்சாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 64 தந்திரங்களையும் குறிப்பிடுறது தான். இப்போது ஒவ்வொரு வரிக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கூட ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்லோகத்தை படிக்கிறதுக்கு. சதுஷ்ஷ்ட்யா அப்படின்னா, சதுஹு அப்படின்னா சதுர்த்தி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது 4ன்றோம் இல்லையா. ஸோ அது 4, ஷஷ்டியானா 60. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எவ்வளோ வருது? 64. 64 தந்திரங்களையும் தந்திர சாஸ்திரங்களையும் அப்படிங்கிறது அர்த்தம். சகலம் அதிசந்தாய புவனம். புவனம்னா உலகம். சகலம் அதிசந்தாய அப்படின்னா எல்லாத்தையும் நிரப்பி விட்டு, எல்லாவற்றையும் நிரப்பி விட்டார். அதுதான் அந்த எல்லாவற்றையும் அந்த புவனத்தில் நிரப்பி விட்டு அப்படியே விட்டுட்டார். அதாவது அது வஞ்சித்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. அதனால் அதை விட்டு விட்டார் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. ஸ்திதஸ்தத் சித்தி பிரசவபரதந்திரைஹி அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக அதனுடைய சக்திகளோட, அதனுடைய அமானுஷ்ய சக்திகளோடு இருக்கிறத
பசுபதிஹி பரமசிவனானவர் அதை விட்டுவிட்டார், உலகத்திற்கு கொடுத்து அதை அப்படியே திரும்ப பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். புனஸ்துவன் நிர்பந்தாத், புனக அப்படின்னா மறுபடியும், நிர்பந்தாத் நிர்பந்தத்தினால், யாருடைய நிர்பந்தத்தினால், துவம் துவம் அப்படியும் உங்களுடைய அன்னையினுடைய அப்படின்ற அர்த்தத்தில் வரும். உன்னுடைய அன்னையினுடைய நிர்பந்தத்தால் அகில புருஷார்த்தைக கடனா. அப்போது அது என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் அந்த உலகத்துக்கு, அகில உலகத்திற்கும் எல்லா புருஷார்த்தங்களையும், அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிற எல்லா புருஷார்த்தங்களையும், எல்லா சித்திகளையும், எல்லா தந்திரங்களையும் மறுபடியும் இந்த உலகிற்கு அவர் கொடுத்தார். சுதந்திரம் தே தந்திரம் அப்படின்னா, சுதந்திரம் அப்படின்னா எல்லாவற்றையும் தரக்கூடிய, தே தந்திரம் உன்னுடைய தந்திரம், இதம் இது க்ஷிதிதலம் அப்படின்னா இந்த பூமியில் அப்படின்னு அர்த்தம், இந்த பூலோகத்தில் அப்படின்னு அர்த்தம். அவாதீத ரதிதம் அவதரிக்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இதில் உங்களுக்கு என்ன புரியுது, இந்த 64 கலைகளையும் கொடுத்துவிட்டு திரும்ப பெற்றுவிட்டவரை அன்னையின் நிர்பந்தத்தால் அதை எல்லாவற்றையும் ஒன்றாக தரவல்ல, எல்லாவற்றையும் ஒரே மூலப்பொருளாக பஞ்சதசாட்சரி அப்படிங்கிற அன்னையுடைய அந்த ஸ்ரீவித்யா மூல மந்திரத்தின் மூலமாக இவ்வுலகத்திற்கு பசுபதியாக இருக்கக்கூடிய அந்த பரமசிவன் அதை எல்லா தந்திரங்களையும் எல்லா சித்திகளையும் நமக்கு கொடுத்து விட்டார், இந்த உலகத்திற்கு கொடுத்து விட்டார் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகாவுடைய அர்த்தம். இன்னொரு தடவை இந்த ஸ்லோகாவை இப்போ நீங்கள் கேட்டாலோ படித்தாலோ உங்களுக்கு ஈஸியாக இதனோட அர்த்தம் என்னங்கிறது புரிஞ்சிடும். இன்னொரு தடவை இந்த ஸ்லோகாவை படிக்கலாமா? சதுஷ்ஷ்ட்யா தந்த்ரை சகலமதி சந்தாய புவனம் ஸ்திதஸ்தத் சித்தி பிரசவ பரதந்த்ரை பசுபதிஹி புனஸ்த்வன்னிர்பந்தாதகில புருஷார்த்தைகடனா ஸ்வதந்திரம் தே தந்திரம் க்ஷிதிதலமவாதீதரதிதம். இப்போ இந்த ஸ்லோகம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததில் நம்ம ஸ்லோகம் 32 அர்த்தம் என்னங்கிறத பார்க்கலாம். ஓ மகாதேவியை நமஹ.